பிரைஸ் த லார்ட். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தை 44. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாள் முழுவதும் நம் கரங்களை பிடித்து ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாய் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். மேலும் இந்த நாளில் இந்த இறைவார்த்தையின் சிந்தனையின்படி நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆம் என் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். திருவருகை காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறது. அதனால் நம்ம நினையாத நேரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்கும். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்பது நமக்கு தெரியாது. அப்போது நாம் எப்பொழுதுமே விழிப்புடன் இருக்க வேண்டும். நம்ம விதத்தில் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த 10 தோழியர் உவமையில், அந்த 10 தோழியரில் மணமகனை எதிர்கொள்ள, அதாவது அவனுடைய வருகையை எதிர்கொள்ள 10 தோழியர்கள் விழிப்பாக இருக்கிறாங்க. எல்லாம் 10 பேர் புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதியுடையவர்கள். அறிவிலிகள் அந்த 5 பேரும் தன்னுடைய விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு அந்த எண்ணெயை எடுத்து செல்லவில்லை. ஆனால் முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளில் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அவர்கள் எல்லோரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்று ஒரு உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்களுடைய விளக்குகள் எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறாங்க. அப்பொழுது அந்த அறிவிலிகள் அந்த முன்மதியோட பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையோர் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமானதாக அளவு இல்லாமல் போகலாம். எனவே வணிகரிடம் நீங்கள் போய் கடையில் போய் வாங்கி கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது மணமகன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகள் வந்து, ஐயா எங்களுக்கு கதவை திறந்து விடும் என்றார்கள். அப்போது அவர்கள் சொல்றாங்க மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை எங்களுக்கு தெரியவே தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. நம்ம எப்படி அந்த முன்மதியுடையவர்கள் தங்களுடைய விளக்குகள் எண்ணெயும் எடுத்து சென்று மணமகனுக்காக ஆயத்தமாக இருந்தார்களோ, அதுபோல எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. நாம் இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் துணையோடு நம்முடைய ஆண்டுடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கணும், முன்மதியோடு காத்திருக்கணும். எப்படி அந்த முன்மதியுடைய பிள்ளைகள் தங்களுடைய விளக்குகள் எண்ணெயும் எடுத்து சென்று ஆண்டவருக்காக காத்திருந்தார்களோ, அதுபோல நாம் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை இந்த நாள் என்றால் நம்ம ஆண்டவரை முகமுகமாய் நம்ம தரிசிக்க வேண்டும். ஆண்டவருடைய கரங்களை பிடிச்சி ஆண்டவனை அழைத்து கொண்டு போக வேண்டும். அப்போ அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் பரிசுத்த உள்ளத்தோடு, ஒரு தூய்மையான உள்ளத்தோடு, ஆண்டவர் எனக்கு முன்பாக வந்து நின்றால் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா அந்த திருவருகை காலத்தில் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறீரே. இந்த நாளில் அப்பா நீர் வருகிற அந்த நாளோ வேலையோ எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, இதோ தந்தைக்கு மாத்திரமே தெரியும் சுவாமி. அப்பா அந்த நாளில் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. நாங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா எப்படி அந்த முன்மதியுடைய பிள்ளைகள் அப்பா தன்னுடைய விளக்குகள் எண்ணெயும் எடுத்து சென்றார்களோ, அது போலப்பா பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவரே, நாங்கள் முன்மதியுடைய பிள்ளைகளாய் எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் அப்பா எங்களை மாற்றும்படியாக எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபரையும் இந்த கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்குறப்பா. ஒவ்வொருவரையும்
நீர் ஆசீர்வதிங்க, பலத்தால் இடை கட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.